2 நாளாகவும் 20:20. அவர்கள் அதிகாலமே எழுந்திருந்து தெக்கோவாவின் வனாந்தரத்துக்கு போக புறப்பட்டார்கள். புறப்பட்டு போகையில் யோசபாத் நின்று, யூதாவே, எருசலேமின் குடிகளை கேளுங்கள், உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நிலப்படுவீர்கள். அவருடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள் என்றான். முக்கியமான ஒரு காரியம், ஆசீர்வாதத்தில் வாழ்வதற்கு ஆசீர்வாதத்தை உங்களுக்கு அறிவிக்கிற, போதிக்கிற, பிரசங்கிக்கிற ஒரு தேவ மனுஷன் உங்களுக்கு மிகவும் முக்கியம். அதைத்தான் இன்றைக்கி விளக்கி காண்பிக்க போகிறேன். உங்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற, உங்களுக்கு வசனத்தை போதிக்கிறது யார் என்பது ரொம்ப முக்கியம். என்ன கேட்குறீங்க நீங்கள் எதை கேட்கிறீர்கள் என்பது குறித்து ஜாக்கிரதையார்கள். டேக் ஹீட் வாட் யூ ஹியர் என்று இயேசு சொன்னார். எதை கேட்கிறீர்கள் என்பது குறித்து ஜாக்கிரதையாயிருங்கள். சிலர் சொல்லுவாங்க இல்லையா, பார்த்து சாப்பிடு, என்ன சாப்பிட்றங்கிறத பார்த்து சாப்பிடுங்கிறாரு. ஏன்னு சொன்னால் சாப்பிட்றது சில நேரத்தில் நம்ம பாதிக்கிறது, கண்டதையும் சாப்பிடக்கூடாது, ஏன்னா அது பாதிப்பு சிலதை ஏற்படுத்துகிறது. அப்போ சாப்பிட்றதை காட்டிலும் என்ன விதமான சத்தியங்கள் நமக்குள்ளே போகிறது என்பது ரொம்ப முக்கியம். ஏனென்றால் அதை வைத்து தான் நாம் வெற்றியுள்ள வாழ்க்கையை வாழ முடியும். வெற்றியாக வாழ போகிறோமா அல்லது தோல்வியில் வாழ போகிறோமாங்கிறது, எப்படிப்பட்ட சத்தியங்களை தொடர்ந்து நாம் கேட்கிறோம், யார் நமக்கு போதித்து வருகிறது, என்ன மாதிரி சத்தியங்கள் உள்ளே போய்கிட்டு இருக்குது, என்ன மாதிரி சத்தியத்தால் நாம் கட்டப்படுறோன்றது ரொம்ப முக்கியம். அதனால தான் இந்த 20ஆம் வசனத்தை வாசித்தாங்க. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது இந்த பாதி வசனத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா, உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நிலைப்படுவீர்கள், அவருடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்கள். தீர்க்கதரிசிகள் யார்? பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஏதோ சும்மா அது இதுன்னு கண்டுபிடிச்சி சொல்கிற ஆட்கள் கிடையாது. தீர்க்கதரிசிகள் யாருன்னா கடவுளுடைய வார்த்தை ஜனங்களுக்கு போதித்த மக்கள். தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், சித்தி பெறுவீர்கள். எல்லாம் சொல்லுங்கள், தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், சித்தி பெறுவீர்கள். தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள். அப்போ கடவுளுடைய வார்த்தை பேசுகிற மனுஷனை நம்புங்கள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள் என்பது ரொம்ப முக்கியம். வாழ்க்கையில் சித்தி பெற வேண்டும் என்று சொன்னால், சித்தி பெறுறதுனா காரியங்கள்லாம் வாய்க்க வேண்டும் என்று சொன்னால், நன்றாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், எப்படிப்பட்ட உபதேசங்களை நாம் கேட்கிறோம். ஏதோ கோயிலுக்குள்ளே போயிட்டு ஏதோ ஒரு கட்டடத்துக்குள்ளே உட்காந்துட்டு வந்தேன், நான் கம்யூனியன் எடுத்துனாக்கும், நான் ஞானஸ்தானம் எடுத்துட்டுனாக்கும், அதனால எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கக்கூடாது. கிடையாது, அப்படி கிடையாது. என்ன விதமான சத்தியங்கள் உள்ளே போகிறது அதுதான் ரொம்ப முக்கியம். ஞானஸ்தானம் எடுத்தது நல்லது, கம்யூனியன் எடுக்கிறதெல்லாம் நல்லது தான். எப்படிப்பட்ட சத்தியங்களை நீங்கள் கேட்கிறீர்கள்? மனம் புதிதாகலைன்னா, எண்ணங்கள் புதிதாகலைன்னா வாழ்க்கை புதிதாக முடியாது, வாழ்க்கை நல்ல விதத்தில் மாற முடியாது. இது ரொம்ப முக்கியம். பாருங்கள், நீங்கள் சரியான சத்தியத்தை கேட்கணும். கேட்கறது மட்டும் இல்லாமல் அதை கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா, சிலர் பாருங்கள் கேட்டு 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 அதனால ஒன்றும் அவங்களுக்கு பிரச்சனை தீரல, பிரச்சனை அதிகமாக தான் ஆகிட்டு போகிறது. வந்தேன் பிரதர், 2 வாரம் வந்தேன், ஆனால் பிரச்சனை அதிகமாக தான் இருக்குது. சரி, 2 வாரம் வந்தீங்களே, கேட்டதை வச்சு என்ன பண்ணீங்க? ஒருத்தர் சொல்கிறாரு, ரொம்ப கடன் பிரதர், ஜெபம் பண்ணுங்க, அதுக்கு தான் வந்தேன் கூட்டத்துக்கு. எல்லாம் சொன்னாங்க போனீங்கன்னா சரியாக போய்டுனாங்க. இது என்ன இதா, போனீங்கன்னா சரியாக போய்டுனாங்க. சரி வந்தீங்க, சரி கடனை பற்றி பேசுகிறேன். அப்புறம் சொல்கிறாரு, 2 வாரம் ஆச்சுங்க, இன்னும் அதிகமாக தான் ஆகிட்டு போகுது, குறைஞ்சி போகல. எப்படி அதிகமாச்சு? என்ன, போன வாரம் வேறு இன்னும் கொஞ்சம் வாங்கியிருக்கேன் பிரதர்னாரு. கடன் வாங்காதிருப்பாயாக அப்படின்னு சொல்லிடுது. அதை முதல்ல நிறுத்தினா தானே அது குறையும். அதை நிறுத்தாமல் இங்கே கடன் வாங்காதிருப்பாயாகன்னு பிரசங்கத்தை கேட்டு அடுத்த நாளே போய் கடன் வாங்குறது தைரியமாக. எத்தனை வட்டி பரவாயில்ல, 5 வட்டியும் பரவாயில்ல, 10 வட்டியும் பரவாயில்ல, என்ன வரையும் கொடு அப்படின்னு சொல்லி வாங்கிக்கிறது. வாங்கிக்கிட்டு அப்புறம் ஒரு ஜெபம் பண்ணுங்க பிரதர் அப்படிங்கிறது. தலையில் இருக்கிற அவ்வளோ முடியும் உழுகிற வரைக்கும் நான் கையை வச்சு மண்டையில் தேய்ச்சி ஜெபம் பண்ணாலும் அந்த பிரச்சனை தேர போகிறதில்ல, அது அதிகமாகிட்டே தான் போக போகுது. ஏன்னு சொன்னால், கேட்குறவன் ஒழிய கேட்குறதுபடி செய்கிறது கிடையாது. நிறைய காரியங்கள் இதில் இருக்குது பாருங்கள். இதெல்லாம் ரொம்ப நல்லா ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இது ரொம்ப சீரியஸான சபை. இங்கே வந்தால் நாம் சத்தியத்தை சொல்கிறோம். இந்த சத்தியத்தை ஏதோ இங்கே உட்காந்துட்டதுனால நீங்கள் ஒன்றும் பெரிய இது கிடையாது. அது ஒரு ஃபஸ்ட் ஸ்டெப். அது நல்லது, வந்திருக்கீங்க, அது ஒரு நல்ல இடம், சத்தியத்தை கேட்குறீங்க. ஆனால் அதன்படி செய்வது அவசியம், கேட்கிறத செயல்முறைப்படுத்துறது அவசியம். ஏன்னா அதில் தான் வெற்றி காண முடியும், இல்லைங்களா? அப்போ சொல்கிறாரு, தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், அப்பொழுது சித்தி பெறும். அப்போ தீர்க்கதரிசி அவங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய முக்கியம்னு பாருங்கள். நான் சில உதாரணங்களை காண்பிக்க போகிறேன். தீர்க்கதரிசி இல்லாமல் அவங்க உருப்பட்டுருக்க முடியாது. எத்தனையோ தலைமுறையில் இஸ்ரவேல் மக்கள், அவர்கள் மத்தியில் ஒவ்வொரு தலைமுறையிலையும் தேவன் ஒரு தீர்க்கதரிசி எழுப்புகிறார். ஏன்னு சொன்னால், இந்த ஆசீர்வாதமெல்லாம் இவர்களுக்கு சொந்தம்.
ஆனால் ஒரு தீர்க்கதரிசி அவர்கள் மத்தியில் இல்லைனா, அதை சொல்லலைன்னா, அந்த சத்தியத்தை அறிவிக்கலைன்னா அவர்கள் ஆசீர்வாதத்தில் வாழ முடியாது. அவர்களை என்கரேஜ் பண்ணி அவர்களுடைய அவிசுவாசத்தை விரட்டி விட்டு விசுவாசத்தை அவர்களுக்குள்ள அவர் வைக்கிறதுக்கு உதவவில்லை என்றால் அவர்கள் உருப்பட முடியாது. அதனால தான் ஒரு தீர்க்கதரிசியை எழுப்புகிறார். தீர்க்கதரிசியினுடைய சேவை ரொம்ப அவசியமானதாக இருக்கிறது, ரொம்ப முக்கியமானதாக இருக்கிறது. அப்போ நல்லா கவனிக்க வேணும். எல்லாம் சொல்லுங்கள், தீர்க்கதரிசியை நம்புங்கள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள். அப்போ தீர்க்கதரிசினா கடவுளுடைய மனுஷன் சொல்லலாம். ஒரு கடவுளுடைய மனுஷன், கடவுளுடைய வார்த்தையை பேசுகிற மனுஷன். அதை நம்புங்கள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள். அப்போ அவருடைய வார்த்தையை நம்புறது ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. அவர் கடவுளுடைய வார்த்தையை பேசுகிறதுனால அதை நம்புகிறது ரொம்ப அவசியமாக இருக்கிறது. இப்போ இந்த கதையில் பார்த்தீங்கன்னா, அவர்களை ஒரு விரோதியினுடைய சேனை சூழ்ந்து கொண்டது. இவர்கள் சிறிய ஜனம், அவர்கள் பெரிய கூட்டம் பெரிய ரதங்களோடும் குதிரைகளோடும் எல்லாத்தையும் வச்சு சூழ்ந்து கொண்டார்கள். ரொம்ப பலம்னு பார்த்தா அவங்க இவங்கள காட்டிலும் பல மடங்கு அதிகமாக இருக்கிறது. இவர்கள் ஒரே பயந்து போய், என்னடா இது, இவ்வளோ விரோதிகள் சூழ்ந்து கொண்டார்கள் என்று. ஆனால் கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை என்ன சொல்லுது? உபாகமத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா, உனக்கு எதிராக வருகிற விரோதிகள் ஒரு வழியாய் 7 வழியாய் ஓடிப்பார். இது ஆபிரகாமின் ஆசீர்வாதம். இருக்கீங்களா? இது அவங்களுக்கு மட்டும் இல்லை, உங்களுக்கும் தான். அப்போ உங்களுக்கு முன்னால் விரோதி எழும்பும் போது என்ன சொல்லணும்? ஒரு வழியாக வந்திருக்கிறாரு, இப்போ 7 வழியாக சிதறடிக்கப்பட்டு ஓடப்போகிறார். இருந்தாலும் விரோதி ஒரு வழியாக 7 வழியாய் ஓடுவான். எல்லா சூழ்நிலைகளும் ஒரு வழியாய் 7 வழியாய் சிதறடிக்கப்பட்டு ஓடி போகும். அப்படி தான் பேசணும், அப்படி தான் எதிர்பார்க்கணும். ஏன்னா ஆசீர்வதிக்கப்பட்ட மக்கள் நீங்கள், இல்லையா? அப்போ பாருங்கள், ஒரு வழியாக 7 வழியாக ஓடி போகணும். ஏற்கனவே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது. இவரெல்லாம் அதுக்கப்புறம் வாழ்கிற மக்கள், அவர்களுக்கெல்லாம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்குது. உனக்கு விரோதமாக ஒரு மனுஷனை நிற்க முடியாதுன்னார் கர்த்தர். நான் உன்னோடு கூட விட்டு விலகுவது கிடையாது. ஒரு மனுஷனை உனக்கு முன்னால் நின்று ஜெயிக்கவே முடியாதுன்னு சொல்லியிருக்காரு. ஆனால் இப்போ ஒரு சேனை சூழ்ந்துட்டு இருக்கு, எல்லாம் பயப்படுறாங்க. அப்போ தீர்க்கதரிசி சொல்கிறார் பாருங்கள், 17ஆம் வசனம், தீர்க்கதரிசிகள் நம்புங்கள் சித்தி பெறுவீர்கள்னு சொல்லியிருக்கு இல்லையா? இந்த தீர்க்கதரிசிகளை நம்புங்கள்னு ஏன் சொல்லியிருக்குது? சில நேரத்தில் அவங்க சொல்கிறது நம்ப முடியாத அளவுக்கு இருக்குது. ஹலோ, அவங்க சொல்கிறத நம்ப முடிகிற அளவுக்கு இருந்தால் நம்புங்கள்னு சொல்ல வேண்டியது இல்லை, ஏன்னா நம்பிடுவோம் நம்ம. எத்தனை பேருக்கு வழங்குது நான் சொல்கிறது? அவங்க சொல்கிறதெல்லாம் சிலதெல்லாம் நியாயமே இல்லாத மாதிரி இருக்குது. என்னையா அது, இவ்வளோ பெரிய கஷ்டத்தில் இருக்கிற, இவ்வளோ பெரிய யுத்தத்துக்கு ரதத்தையும் குதிரையும் அதையும் இதையும் வச்சுக்கிட்டு இவ்வளோ ஆட்டில் கூட்டம் சுற்றிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இந்த தீர்க்கதரிசி என்ன சொல்கிறார் பாருங்கள், அவர் சொல்கிறது எவ்வளோ நம்ப முடியாத வேலையாக இருக்குது பாருங்கள். 17ஆம் வசனத்தில் அங்கே அந்த தீர்க்கதரிசி சொல்ல, இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர் நீங்கள் அல்ல, யூதா மனுஷரே, எருசலேம் ஜனங்களே, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள், பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள், நாளைக்கு அவர்களுக்கு எதிராக புறப்படுங்கள், கர்த்தர் உங்களுடைய இருக்கிறார் என்றான். அப்போ பாருங்கள், ஒரு தீர்க்கதரிசி இப்படி சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? நீங்கள் தரித்து நின்று சும்மா நின்றுப்பா வேடிக்கை பாருங்கன்றார். கேட்டோன்னே எப்படி இருக்குது? ஏங்க ஒரு பிரச்சனைக்கு ஏதாவது பதில் சொல்வீங்கன்னு பார்த்தா எங்கே குதிரை கிடைக்கும், எங்கே ரதம் கிடைக்கும், எங்கே ஆள் கிடைக்கும், எந்தெந்த ராஜாவை நம்மளுக்கு சப்போர்ட்டுக்கு கூட்டிகிட்டு வரலாம், எப்படி நம்ம சப்போர்ட் சேர்க்கலாம், எப்படி இந்த யுத்தத்துக்கு நம்மளை ஆயத்தம் பண்ணிக்கலாம், என்ன பண்ணலான்னு ஐடியா கேட்கலான்னு வந்தால் இந்த தேவ மனுஷன் வேறு மாதிரி பேசுகிறார். ஏன்னா இவர் விசுவாச மனுஷர். இவர் எதன் அடிப்படையில் பேசுகிறாரு? ஆபிரகாமின் ஆசீர்வாதம் என்ன சொல்லியிருக்கிறதுன்னு அடிப்படையில் பேசுகிறாரு. அதை தான் இவர்களுக்கு நினைவுபடுத்துகிறாரு. இவர் மாம்சத்தினாலும் இரத்தத்தினாலும் போராடுகிறவர் அல்ல, இவர் வல்லமையினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினால் ஆகும்னு சொல்லி அந்த மாதிரி திங்க் பண்ணுற ஆள். இவருக்கு வித்தியாசமான ஆள். ஆனால் ஜனங்க அநேக நேரத்தில் அப்படி திங்க் பண்ணுறதில்ல. அவங்க என்ன நினைக்கிறாங்க? ஒரு பண பிரச்சனையா, உடனே நாளைக்கு கடன் வாங்கிடுவோம், பக்கத்து வீட்டுக்காரன்ட்ட வாங்கிடு. அன்றைக்கி சொன்னேன் இல்லையா, யார் யார் வட்டிக்கு தர்றாங்கன்னு கரெக்டாக தெரிஞ்சு வச்சுருப்பாங்கல்லாம். அதை பிள்ளைகளுக்கும் சொல்லி கொடுத்துருவாங்க, தங்களுடைய சந்ததிக்கும். ஏன்னா அவங்களுக்கு நாளைக்கு தேவைப்பட்டா, ஏன்னா தேவைன்னு வந்த உடனே அவன் என்ன யோசிக்கிறான்? கடன் வாங்கி அது தீர்ந்துடலாம். கடனை தீக்கிறதுக்கு கடன் வாங்க வேண்டியது. இப்படியே அவங்க கடனை தீக்கிறதுக்கு கடன் வாங்குகிற ஆட்கள். இது இவங்களுக்கெல்லாம் பழக்கமாகி போச்சு பாருங்கள். இப்படியே பழக்கமாகிடுது. ஆனால் அவர்கள் மத்தியில் இப்போ ஒரு சபைக்கு வரும்போது நாங்கள் வித்தியாசமாக போதிப்போம், இது வித்தியாசமான போதனை. இவர் என்ன சொல்கிறாரு? தீர்க்கதரிசி என்ன சொல்கிறாரு? தரித்து நின்று பாருங்கள், கொஞ்சம் நின்று வேடிக்கை பாருங்கள். இந்த யுத்தம் நீங்கள் பண்ணுற யுத்தம் அல்ல, ஒன்றும் இல்லை, பயப்படாமல் கலங்காமல் இருங்கள், நாளைக்கு அவர்களுக்கு எதிராக புறப்படுங்கள், கர்த்தர் உங்களுடனே கூட இருக்கிறார். இவ்வளோ தாங்க பாருங்கள் தீர்க்க தரிசனம். இது எப்படி நம்புறது? இவ்வளோ பெரிய எனிமி இவ்வளோ பெரிய விரோதி சூழ்ந்து கொண்டிருக்கிறான், எதிராக வந்துட்டான், எல்லாம் பிரச்சனையாக இருக்குது. இவர் சொல்கிறத பார்த்தா நியாயமே இல்லாத போல்
இருக்குது. ஒரு பதிலே இல்லாத மாதிரி தெரியுது. ஆனால் இவர் சொல்கிறதுல பெரிய அர்த்தம் அடங்கி இருக்குது. இவர் சொல்கிறது என்ன சொல்கிறாரு? கர்த்தர் உனக்கு என்ன சொல்லியிருக்கார்? உனக்கு எதிராக எழும்புகிற ஆயுதங்கள் ஒன்றும் வாய்க்காதுன்னு சொல்லியிருக்கார். ஒரு வழியாக வந்து 7 வழியாக ஓடிப்போவான்னு சொல்லியிருக்கார். உனக்கு எதிராக ஒரு மனுஷன் உன்னை எதிர்த்து நிற்பது இல்லை என்று சொல்லியிருக்கிறாரு. கர்த்தர் உனக்கு கொடுத்த தேசத்தில் நீ சமாதானத்தோடு குடியிருப்பேன்னு சொல்லியிருக்குது. இதெல்லாம் கர்த்தர் உனக்கு கொடுத்த வாக்கு தத்தங்கள். இது கர்த்தர் உன்னை நிலைப்படுத்துவார். கர்த்தரை நம்பு, அதுதான் அவருடைய வேலை. இவர் வந்து மாம்ச பலத்தை பேசுகிறவர் அல்ல. எப்படி இந்த யுத்தத்தை ஜெயிக்கிறது என்று சரீர பிரகாரமான விதத்தில், மாம்ச பிரகாரமான விதத்தில் பேசுகிறது இல்லை, உலக பிரகாரமான விதத்தில் பேசுகிறது இல்லை, ஆவிக்குரிய விதத்தில் பேசுகிறார். பாருங்க, அவர் சொன்னது எவ்வளோ பெரிய உண்மை பாருங்க. அவர் என்ன சொல்றார்? நீங்கள் விசுவாசிங்க, கர்த்தருடைய வாக்கு தத்தங்களை நம்புங்கள், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் நம்புங்க, இதில் நீங்கள் உங்களுக்கு ஜெயம் ஏற்கனவே உண்டாயிருக்கிறது என்று நம்புங்கள். இப்படி தான் இந்த யுத்தத்தை ஜெயிக்க முடியும். உங்கள் பலத்தினால் இதை ஜெயிக்க முடியாது. அவங்க ஏற்கனவே ஆள் ஜாஸ்தி, ரதம் ஜாஸ்தி, குதிரை ஜாஸ்தி, எல்லாம் ஜாஸ்தி. அப்புறம் எப்படி ஜெயிக்க போகிறீங்க? எப்படி ஜெயிக்கிறதுனா விசுவாசத்தினால தான் ஜெயிக்க போகிறீர்கள் என்று அவர் சொல்லுகிறார். அப்புறம் பாருங்க 20ஆம் வசனம். அவர்கள் அதிகாலமே எழுந்திருந்து, சொல்லிட்டார் அவர், எழுந்திருந்து தெக்கோவாவின் வனாந்திரத்துக்கு புறப்பட்டார்கள். புறப்பட்டு போகையில் அப்போ தான் அவர் சொல்கிறாரு, கர்த்தரை நம்புங்கள், அவர் நிலைப்படுவீர்கள், அவர் தீர்க்கதரிசியை நம்புங்கள், சித்தி பெறுவீர்கள் என்று சொல்லுகிறார். அப்புறம் அடுத்த வசனம் பாருங்கள். பின்பு அவன் ஜனத்தோடைய ஆலோசனை பண்ணி, இப்போ வந்து அவர் தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தையின் அடிப்படையில் ஆலோசனை நடக்குது. எப்படி இந்த யுத்தத்தை ஃபைட் பண்ணலாம்? அவர் என்ன சொல்லிட்டாரு? சும்மா நின்று வேடிக்கை பாருங்கன்ட்டார். அப்போ எப்படி இந்த யுத்தத்தை ஃபைட் பண்ணுறது? ஆலோசனை பண்ணி பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதிக்கவும், ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்னாக நடந்து போய் கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று கர்த்தரை பாடவும் பாடகரை நிறுத்தினான். என்ன சொன்னான்? சரி, இந்த யுத்தம் வந்து வேறு விதமாக ஃபைட் பண்ணணும். நம்ம இதில் வந்து வாள் எடுத்துக்கிட்டு போகிற முன்னால் வைக்கக்கூடாது. ஏன்னா இது வாழ்நாள் ஜெயிக்கிற யுத்தம் கிடையாது, இது மனித பலத்தினால் ஜெயிக்கிற யுத்தம் கிடையாது. கர்த்தர் நமக்கு ஜெயத்தை ஏற்கனவே கொடுத்துட்டார். கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுகிறது, இது நம்முடைய யுத்தம் இல்லை. அதனால் வாள் வச்சிருக்கிற ஆளுக்கு முக்கியத்துவம் கிடையாது. அவனை பின்னால் போட்டுட்டான். அவன் ஒரு டெக்கரேட்டிவ் ஐட்டம் தான். வாழை தூக்கிட்டு நீ மார்ச் பண்ணு, அவ்வளோதான். ஆனால் உண்மையாக எப்படி இந்த யுத்தம் ஜெயிக்கப்படும்? முன்னால் பாடகர்களை நிறுத்தினான். என்ன பாடுறாங்க அவங்க? அவர் முன்னாலே நடந்து போய் கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதென்று கர்த்தரை பாடவும் பாடகரை நிறுத்தினான். அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் சேயீர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினதனால் அவர்கள் வெட்டுண்டு. ரொம்ப சிம்பிளாக முடிக்கிறார் பாருங்க கர்த்தர். இது ஒன்றும் பெரிய காரியமே கிடையாது. நீங்கள் நினைக்கிறீங்க பெரிய ஹையோ பிரதர், எப்படி இது சால்வ் ஆகும் பிரதர், இவ்வளோ பேர் வந்துட்டாங்களே பிரதர், இதுக்கு என்ன ஒரு தீர்க்கதரிசிட்டு போனால் அவர் ஜெபம் பண்ணி கர்த்தர் பார்த்துக்கார், கர்த்தர் உனக்கு யுத்தம் செய்கிறாராக்கும், கர்த்தருடைய வாக்குத்தத்தம் இருக்குது, அதில் நில்லாக்கும், நீ ஜெயிப்பியாக்கும் சொல்லி அனுப்புகிறாரு. என்ன அது அநியாயமாக இருக்குது? இவ்வளோ பெரிய பிரச்சனையில் வந்திருக்கிறேன், கர்த்தர் இந்த யுத்தத்தை உனக்காக செய்வார், நீ போ அப்படின்னு சொல்கிறாரு. இது எப்படி பண்ணுறது அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். கர்த்தர் ரொம்ப சிம்பிளாக முடிக்கிறாரு. அவ்வளோ பெரிய ஆமி, அவ்வளோ ராஜாக்கள் எல்லாம் ஒன்றா கூடி வந்திருக்கிறான். ஒன்றும் இல்லை, அவன் மத்தியில் ஒருத்தனுக்கு ஒருத்தன் விரோதத்தை உண்டாக்குனா அவன் ஒருத்தன் அடித்து எல்லாம் அடிச்சுட்டு போயிடுறான், அவ்வளோதான். இவங்க என்ன பண்ணாங்க? நின்று வேடிக்கை பார்த்தாங்க. வேடிக்கை பார்த்துட்டு பாட்டு பாடுறாங்க. கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை, பாடவும் துதிக்கவும், அவ்வளோதான். இவங்க பாட துதிக்க, அவன் அடிச்சுக்க. எப்படி நடக்குது பாருங்க, வித்தியாசமாக நடக்குது. இது இப்படி தான் நம்முடைய வாழ்க்கையும் பாருங்க. நாம் பாடவும் துதிக்கவும் செய்கிறோம், விரோதிகள் ஒன்றுமில்லாமல் போகிறார்கள். நாம் கர்த்தரை பாடவும் துதிக்கவும் செய்கிறோம், நமக்கு விரோதமாக எழும்புகிற சூழ்நிலைகள் ஒன்றுமில்லாமல் போகிறது. நான் சொல்லுகிறேன், இது பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, இது கர்த்தருடைய ஆவியினால் ஆகிற காரியம். கர்த்தர் உங்கள் யுத்தங்களை உங்களுக்காக அவர் செய்கிறார், இல்லையா? அப்போ உங்களுடைய பங்கு என்ன? உங்களுடைய பங்கு இப்போ விசுவாசம் தாங்க. அவர் சொல்லிட்டாரு, உங்களுக்கு எதிராக ஒரு மனுஷன் நிற்பதில்லைன்னு சொல்லிட்டார். அதை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம்? அதை பற்றி ஒன்றுமே பண்ணுறதில்லை. பயப்படாதிருங்கள், கலங்காதிருங்கள், இதுதான் நமக்கு கொடுக்கப்படுகிற வார்த்தை. தீர்க்கதரிசி அதுக்கு தான் தேவை பாருங்க. அதுக்கு தான் ஒரு சபை தேவை, அதுக்கு தான் ஒரு பிரசங்கியார் தேவை, அதுக்கு தான் இப்படிப்பட்ட ஒரு பிரசங்கியார் தேவைப்படுகிறது. வெட்டுண்டு விழுந்தார்கள். கடைசியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர்கள் அடுத்த வசனம், எப்படி எனில் அம்மோன் புத்திரருக்கு மோவாபியரும் சேயீர் மலை தேச குடிகளை சங்கரிக்கவும் அழிக்கவும் அவர்களுக்கு விரோதமாய் எழும்பினார்கள். சேயீர் குடிகளை அழித்து தீர்ந்தபோது தாங்களும் தங்களில் ஒருவர் அழிக்கத்தக்க விதமாய் கை கலந்தார்கள். யூதா மனுஷர் வனாந்திரத்தில் உள்ள சாம கூட்டண்டையில் வந்து அந்த ஏராளமான கூட்டம் இருக்கும் திக்கை நோக்கும்போது இதோ அவர்கள் தரையிலே விழுந்து கிடக்கிற பிரேதங்களாக கண்டார்கள். அதான் சொன்னார், தரித்து நின்று பாருங்கள்னாரு. தான் பார்க்குறாங்க. இப்போ நின்று பார்த்தா எல்லாம் பிரேதங்களாக கிடக்கிறாங்க, எல்லாம் செத்து சடலமாய் கிடக்கிறது.
ஒருவரும் தப்பவில்லை. ஒரு ஆள் கூட மிஞ்சலைங்க. இவங்க போய் சண்டை போட்டிருந்தாலே இப்படி ஜெயிக்க முடியாது. ஒரு ஆள் கூட மிஞ்சல. அவ்வளோ பேரும் ஒன்றும் இல்லாமல் போயிட்டாங்க. இப்போ பாருங்கள், யோசாபாத்தும் அவனுடைய ஜனங்களும் அவர்கள் உடைமைகளை கொள்ளையிட வந்தபோது அவர்கள் கண்ட ஏராளமான பொருள்களும் பிரேதங்களிலிருந்து உரிந்து போட்ட ஆடை ஆபரணங்களும் தாங்கள் எடுத்துக்கொண்டு போகக்கூடாது இருந்தது. அள்ளிட்டு போக முடியல. அவ்வளவு வெள்ளி பொன்னு ஆயுதங்கள் அது இது உடைமைகள். அந்த காலத்தில் யுத்தம் பண்ணால் அவன் செத்தான்னா அவனுடைய இதெல்லாம் கொள்ளையடிக்க வேண்டியது தான், எடுத்துகிட்டு போக வேண்டியது தான். அதை எடுத்துகிட்டு போகிறதுக்கு இவங்களால் முடியல பாருங்கள். அவ்வளவு யுத்தத்தில் இவங்க ஒன்றும் பண்ணலை, வெறும் பாட்டு தான் பாடினாங்க. ஹலோ, அதுக்கு தான் சொல்கிறேன் பாருங்கள். அந்த காலத்தில் ஒரு ட்ரெண்ட் இருந்தது ஜனங்க மத்தியில். இங்கே அதெல்லாம் கிடையாது, இந்த சபையில் அதெல்லாம் கிடையாது. நீங்கள் 8 மணிக்கு வந்தீங்கன்னா 8 மணிக்கு எல்லாம் இருக்கிறாங்க இங்கே. அப்படி ஆகிப்போச்சு. இப்போ முன்னெல்லாம் வந்து சபையில் இப்போ கூட இருக்குது. அது சபையிலலாம் நேரத்தோட ஜனங்க வர்றதில்லை. அவங்க என்ன நினைக்கிறாங்க, மெசேஜுக்கு போகிறேன், பாட்டு இவங்களுக்கு என்னத்துக்கு, நான் மெசேஜுக்கு போகிறேன் அப்படின்றாங்க. பாட்டினுடைய மகிமையை பாருங்கள். வெறும் பாட்டு பாடினாங்க, யுத்தத்தை ஜெயித்தாச்சு, விரோதியெல்லாம் மடங்கடிக்கப்பட்டு ஒன்றும் இல்லாமல் போனாங்க. கடைசியில் போய் இதை அள்ளுறதுக்கு 3 நாட்கள் ஆயிட்டு. 3 நாளாய் கொள்ளையிட்டார்கள். எடுத்துக்கொண்டு போகக்கூடாது இருந்தது. 3 நாளாய் கொள்ளையிட்டார்கள். அது அவ்வளவு மிகுதியாக இருந்தது. கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இது விசுவாசத்திலே ஜெயித்த ஒரு யுத்தம். நான் சொல்கிறேன், தீர்க்கதரிசிகளை நம்பினதுனால தானே இப்படி ஒரு யுத்தம். இல்லைன்னா என்ன பண்ணியிருப்பான், இந்த ஆளுடைய பேச்சை நம்பாத, யாராவது ஒருத்தர் எழுந்து இந்த ஆள் சொல்கிறதெல்லாம் நம்பாதப்பா, இவர் என்ன பேசுகிறாரு, இதில் ஏதாவது நியாயம் இருக்குதா, இவ்வளோ பெரிய விரோதி வந்திருக்கிறான், எல்லாம் கத்தி எடு, எல்லாம் அம்பு எடு, எல்லாம் அது எடு இது எடு, எல்லாம் இருக்கிற குதிரையெல்லாம் கிளம்ப பண்ணு, இது ஆண்கள்லாம் பார்த்தாது பெண்களையும் கிளப்பி எல்லாரையும் யுத்தத்துக்கு போகலான்னு சொல்லி எல்லாம் போய் விழுந்து செத்துருப்பான் எல்லாம் சேர்ந்து, இவனுடைய ஆலோசனைப்படி பண்ணியிருந்தா. ஏன்னா இது மாம்ச பலத்தினால் பண்ணுறது. நிறைய பேர் தோல்வி அடைகிறது அதனால தான். ஏன்னு சொன்னால் மாம்ச பலத்தினால் அதை நான் பண்ணுகிறோம். எதையுமே மாம்ச பலத்தினால் நான் பண்ணக்கூடாது. ஊழியத்தை கூட மாம்ச பலத்தினால் பண்ணக்கூடாது. உங்களுடைய வாழ்க்கையை மாம்ச பலத்தினால் வாழக்கூடாது. அதனால தான் சொல்லியிருக்குது, விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான். எப்படி பிழைக்கிறீங்க நீங்கள்? உங்கள் பிரச்சனையை எப்படி டீல் பண்ணுறீங்க? கர்த்தருடைய வார்த்தையின் அடிப்படையில் டீல் பண்ணணும். அதுக்கு தான் தீர்க்கதரிசிகளை நம்புங்கள் சித்திப்பேர். அதுக்கு தான் கர்த்தருடைய வார்த்தையை உங்களுக்கு நினைவூட்டி உங்கள் வாழ்க்கையின் பிரச்சனைகளுக்கு ஏற்ற விதத்தில் கர்த்தருடைய வார்த்தையை அப்பப்போ சொல்லி அதை விசுவாசித்து அதில் நின்று ஜெயத்தை காணும்படியாக உங்களுக்கு ஏவக்கூடிய ஆட்கள் தேவை. கர்த்தருடைய வார்த்தையை பேசக்கூடிய ஆட்கள் தேவை.